சார் தமிழ்நாட்டில் தாம்பரம் மலர்ந்தே தேரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அவங்களோட நிலைப்பாடுலாம் வந்து எப்படி சார் இருக்கும் பின்வரும் காலங்களில்? இப்போ அடுத்தது எலெக்ஷன்லாம் வரப்போகுது. முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித்து, வேல்முருகன், வைகோ இது எல்லாமே மோடி ஒருத்தர் அரசியல் இல்லைன்னா திமுக தோற்று போயிடும். திமுகவை ஜெயிக்க வைப்பவர் மோடி. திமுகவுக்கு மறைமுகமாக தலைவர் மோடி தான். மோடி ஒருத்தர் அரசியல் இல்லைன்னா திமுக தோற்று போயிடும். திமுகவை ஜெயிக்க வைப்பவர் மோடி. திமுகவுக்கு மறைமுகமாக தலைவர் மோடி தான். ஒரே ஆள் திமுக தாயா. தேர்தல் ரிசல்ட் வந்து தேர்தல் வருவதற்கு முன்பே திட்டமிடப்பட்டு யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை முடிவு செய்கிற கட்சி தான் பிஜேபி. ஆனால் இங்கே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் இல்லை, திமுகவும் இல்லை, மம்தா பானர்ஜியும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை, அகிலேஷ் யாதவ் இல்லை. ஏன்னா அவரால் யாரும் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியல. இதுதான் இவர்களுடைய பலவீனம். பிஜேபியினுடைய பலம் அதுதான். இப்போ நடிகரும் டிவிகே கட்சியின் தலைவருமான இப்போ வந்து அரசியல் பண்ண போகிறேன், அரசியல் முழுவதுமாக இறங்க போகிறேன் அப்படின்னு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் வந்தால் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் சார்? விஜய் ஒரு அலங்கார பொம்மையை தவிர ஒரு அரசியல்வாதியாக அல்ல. VT மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து 40க்கு 40 தொகுதியுமே முழுவதுமாக வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி அவங்களுக்கு எப்படி சார் சாத்தியமாச்சு? திமுகவை நம்பி இந்த மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை. மோடி எதிர்ப்பு வாக்கு திமுகவுக்கு விழுந்துரு, அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு வந்து காங்கிரஸ் காலாவதியாகி 1967 காமராஜரால் கூட ஜெயிக்க முடியல. இந்த வெற்றி திமுகவுக்கு கிடைத்ததல்ல. மோடிக்கு எதிர்ப்பான வாக்குகள் திமுகவுக்கு விழுந்திருக்கு. மோடியை எதிர்க்கக்கூடிய இன்னொரு களம் இருந்திருந்தால் அவர்களுக்கு பாதி விழுந்திருக்கு. மோடி எதிர்க்கக்கூடிய ஒரே களம் திமுக களம் தான். அண்ணா திமுக களம் ஜெயிச்சு மோடிட்டு போயிடுவான்னு எல்லாம் சந்தேகத்தோட பார்க்குறாங்க மக்கள் பூரா. யார் பார்க்குறா? முஸ்லீம்கள் முதல்ல பார்க்குறாங்க, அடுத்து கிறித்துவர்கள். திருமாவளவன் என்ன சொன்னாரு? பாமக பாஜக இரண்டும் இல்லாத அணியில் தான் நான் இருப்பேன். ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சுட்டு தேர்தலுக்கு பின்னாடி பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னா கட்சி மாறிடுவாரோட சந்தேகம் இருக்கு. அப்புறம் எப்படி இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க? கம்யூனிஸ்ட்கள் ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித்து, வேல்முருகன், வைகோ இது எல்லாமே பிறவி பிஜேபி எதிர்ப்பு. ஆனால் இந்த பிஜேபி எதிர்ப்பு அணி ஒரே அணி தான் இருக்கு, திமுக அணி தான். அதிமுக பெரும்பான்மையான கட்சி. அது எங்கிருந்து பிரிஞ்சு வந்தது? பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து தேனிலவு முடிஞ்சு தனியாக வந்திருக்கு. அப்போ மோடியை எதிர்க்கக்கூடிய வாக்கு அதிமுக போகாது. ஸ்பிரிட் ஆச்சுன்னா ஒருவேளை மோடி வந்துருவாரோ? ஒரே ஆள் திமுக தாயா. அதனால சாலிடா அவங்க வந்து 40க்கு 40 இதுதான் காரணம். நாம் தமிழருக்கு போட்டால் வீணா போயிடும், பிஜேபிக்கு போட்டால் நேரடியாக மோடி வந்துடுவார். அதிமுக போட்டால் ஒருவேளை தேர்தலுக்கு முன்பு பின்பு ஒருவேளை ரகசியமாக ஏதோ வச்சுக்குவாரோ. இந்த சந்தேகம் இருந்ததுனால தான் எல்லாரும் ஓட்டு போட்ட இடம் உதயசூரியன். இதுதான் திமுகவுடைய வெற்றி. கடந்த 2004 கூட இதே மாதிரி தான் 39 வந்து ஐயா கலைஞர் அவர்கள் ஜெயிச்சாரு. இப்போ அதே மாதிரி இப்போ அவரோட பையன் மு க ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கு. இதுதான் மோடி எதிர்ப்பு. இங்கே ஒரு பெரிய களம் பிஜேபி எதிர்ப்பு களம் இங்கே வலிமையாக வலுவாக இருக்குது. 2014 24 10 வருஷ காலம் மக்கள் வந்து மோடி எதிர்ப்பு அரசியலை தான் கையில் வச்சுருக்கான். இதுதான் ஜெயலலிதா ஜெயிச்சது, போன முறை திமுக ஜெயிச்சது, இந்த முறை திமுக ஜெயிச்சது. மக்கள் வந்து விரும்பி வந்து திமுக தான் வேணும் அப்படின்றது இல்லை இல்லை இல்லை. அப்படி ஒரு பிரமை திமுக சொல்லுது. திமுகவுக்கு ஆதரவு ஊடகங்கள் சொல்லுது, திமுகவுக்கு ஆதரவான கட்சிகள் சொல்கிறாங்க. திமுகவில் விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள், யூடியூப்பு எல்லாம் மாச சம்பளம் வாங்குகிற பயிலும் இருக்காங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை. மோடி ஒருத்தர் அரசியல் இல்லைன்னா திமுக தோற்று போயிடும். திமுகவை ஜெயிக்க வைப்பவர் மோடி. திமுகவுக்கு மறைமுகமாக தலைவர் மோடி தான். பின்புலத்துலேருந்து இயக்கிறது வேற என்ன? மோடியை எதிர்ப்பு அரசியலை தான் திமுக பண்ணுது. திமுக கொள்கைகளுக்காக இந்த வாக்கு வங்கியெல்லாம் விழுகலை. காங்கிரஸ் கொள்கையே இல்லாமல் போயிடுச்சு. மோடி எதிர்க்கிறதுக்கு தான் அகில இந்தியாவிலேயே மோடியை எதிர்ப்பவர்கள் பூரா ஜெயிச்சிட்டான். இப்படி பல இடங்களில் மோடி வெற்றி பெறுவது தோல்வியடைவது ரெண்டுமே பிஜேபி அரசியலை ஒட்டி தான் இந்திய அரசியலே ஓடுது.
இப்போ நேற்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அவசரமாக மீட்டிங் எல்லாமே நடந்திருக்கு கூட்டணி கட்சி தலைவர்களோட. அவங்க கூட எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்லாம் வரும், எந்த மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது இந்தியா கூட்டணி தனியாக கூடி பேசியிருக்காங்க, பிஜேபி கூட்டணி தலைவர்கள் தனியாக கூடி பேசியிருக்காங்க. இந்தியா கூட்டணி என்ன கூடி பேசியும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. தேர்தல் ரிசல்ட் வந்து 4ஆம் தேதியே 7 மணிக்கு நான் தான் பிரதமர் மோடி, முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போதே நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடு பேசியாச்சு. 33 குறையுதே, 33 நீங்கள் கொடுத்துருக்கேன், முடிஞ்சு போச்சு. இதில் இப்போ என்டிஏ கூட்டணி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பிஜேபி இதை தாண்டி ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்கு. சுயேட்சை எம்எல்ஏக்கள் 30 பேரையும் பேசியாச்சு. 30 பேரும் குதிரை பேரம் முடிஞ்சது. பிஜேபி 2 ஆப்ஷன் வச்சிருக்கு பிஜேபி. ஒரு ஆப்ஷனுமே இல்லாமல் இருக்கு இந்தியா கூட்டணி. அப்போ டெல்லி அரசியல் முழுக்க பிஜேபி தேர்தல் வருவதற்கு முன்பே திட்டமிடப்பட்டு யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை முடிவு செய்கிற கட்சி தான் பிஜேபி. ஆனால் இங்கே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் இல்லை, திமுகவும் இல்லை, மம்தா பானர்ஜியும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லை, அகிலேஷ் யாதவ் இல்லை. ஏன்னா அவர்களால் யாரும் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியல. இதுதான் இவர்களுடைய பலவீனம், பிஜேபியினுடைய பலம். அதுதான். ஓகே, இப்போ தலைவர்கள் சந்திரபாபு நாயுடும் வந்து நிதிஷ்குமாரும் 2 பேருமே வந்து மோடிக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஆதரவு கொடுத்தனால கூட்டணி கட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து ஒரு என்னென்ன இலாக்காக்கள்லாம் டிமாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் மோடி அவர்களிடமிருந்து? அதாவது நிதிஷ்குமார் கண்டிப்பாக ரயில்வே கேட்பார். ஏன்னா அவர் ரயில்வேல இருந்தவர். சபாநாயகர் கேட்குறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதிகாரமிக்க பதவியை நிதிஷ்குமார் கேட்குறாரு. நாயுடு ஆந்திராவை மீண்டும் வளமாக்கணும். அவரே ஒரு லேப்டாப் சிஎம் தான். பில் கிளின்டன்லேருந்து டோனி பிளேயர்லேருந்து எல்லாம் வந்து ஐடி காரிடாரை உருவாக்கியவரே நாயுடு தான். தமிழ்நாட்டுக்கும் பெங்களூருக்கும் அவர் தான் முன்னோடி. அதனால் இப்போ அவர் தயவு தான் இப்போது மோடி ஆட்சி இருக்குது. எது கேட்டாலும் கேட்டவுடன் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி தட்டாமையே கிடைக்கும். அதனால் ஒருங்கிணைந்த நீங்கள் ஆந்திராவை தோல்வி அடைவதற்கு காரணம் விவசாயிகள். அவர் என்ன சொல்கிறான்னா, இவர் ஒரு ஐடி சிஎம், விவசாயிகளை பற்றி பார்க்கறதே இல்லை, கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் அவர் தோல்வியை இதை சொல்லித்தான் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி ஆட்சிக்கு வந்தார், ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தார். இப்போ விவசாயம் ஐடி ரெண்டையும் சரிசமமாக ஆந்திராவை டெவலப் பண்ண வேண்டும் என்பது அவருடைய சிந்தனை. அதான் அவர் செய்வார். அப்படி சார். இப்போ வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து எவ்வளவோ மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. அது நம்ம தமிழ்நாட்டு வரைக்குமே கூட ரீச் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே இப்போ அவரை தோக்கடிச்சிட்டு இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா மக்களோட மனநிலை எப்படி சார் மாறி இருக்கு? இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம். 10 வருஷமாக அவர் இருந்துட்டார். 10 வருஷமாக இருந்தவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்போமே. இதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்தில் 2 பக்கம் இருக்குது. நீங்கள் மீண்டும் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சிருந்தாருன்னா இந்த அரசியல் இருந்திருக்காது ஆந்திராவில். அதனால் மக்கள் மாறி மாறி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வரும், தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் வரும். இப்போ இந்த தடவை கேரளாவில் கூட ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்களே. ஆமாம், அதாவது சினிமா கிளாமரு, 2வது மண்ணின் மைந்தன். சரி, நம்மளால் ஒரு ஆள் பார்லிமெண்ட்டுக்கு போட்டுமே, ஒரு சுரேஷ் கோபின்னு மக்கள் அனுதாபத்தோடு ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பார். அது அரசியலை தாண்டி சுரேஷ் கோபி நம்ம வீட்டு பிள்ளை, இது ஒரு காரணம். மலையாளிகள் எப்பவுமே அன்பானவர்கள், கண்டிப்பாக மலையாளிகள் எப்பவும் பாசமானவர்கள். நீங்கள் மலையாளி யாரும் சொந்த மலையாளி எவனும் விட்டு தர மாட்டான். தமிழை விட்டு தருவான், காட்டி கொடுப்பான், துரோகம் பண்ணுவான். மலையாளி இன்னொரு மலையாளியை காட்டி கொடுக்கவே மாட்டான். குளிக்காத மலையாளியை பார்க்க முடியாது, பிச்சை எடுக்கிற மலையாளியை பார்க்க முடியாது. அவனை அந்த கம்யூனிசம் கல்வியும் மனுஷன் ஆக்கியிருக்கு. பிச்சை எடுக்கிற ஆள் பூரா நீங்கள் உலகம் பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழனாக தான் இருப்பான். ஏன்? இவனுக்கான தலைமையே இல்லை. ஒரு மலையாளி பிச்சை எடுத்தான்னா கோவப்படுவான், ஒட்டுமொத்த மலையாளியும் கோவப்படுவான். இங்கே பிச்சைக்காரன் காசு போட்டுட்டு போயிடுவான். அதனால் இந்த அரசியல் தான் இந்தியா முழுக்க இருக்குது. இந்திய அரசியல் வழிகாட்டுவது கேரளாவும் தமிழ்நாடும் தான். பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அது தொடர்ந்து நடக்கும். இப்போ கடந்த 10 வருட ஆட்சியில் வந்து மோடி வந்து எந்த ஒரு கட்சியுமே வந்து டிபெண்ட் பண்ணியே இல்லை. ஆனால் இப்போ வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட அவர் வந்து ஒரு இணக்கமாக போய் தான் ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது மோடி வந்து அவங்க கூட இந்த ஆட்சி வந்து நிலைக்குமா,
இல்லை ஆட்சி பாதியிலேயே கவிழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை 5 வருஷம் மோடி ஆட்சி இருக்கும், அதுலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. சுயேட்சை எம்எல்ஏக்கள் பூரா அத்தனை பேரும் பேசப்பட்டு விட்டார்கள். குதிரை பேரம் நடந்து முடிஞ்சுது. இவர்கள் பூராவே 30 பேர் இருக்கான். 30 பேரும் பிஜேபிக்கு மறைமுக ஆதரவு தான். நிதிஷ்குமாரும் நாயுடு இல்லைன்னா அவர்கள் இந்த ஆட்சியை முட்டு கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு வலுவான அமைப்பு. அந்த அமைப்பு கண்டிப்பாக இந்த ஆட்சி கவிழ விடாது. இந்தியா கூட்டணியை கூட உடைக்கப்படும், ஆனால் பிஜேபி ஆட்சி கவிழாது. ஏன்னா பிஜேபி ஆட்சி கவிழாமல் பார்த்து கொள்வதற்கு நீங்கள் ஆர்எஸ்எஸில் 3 கோடி மோடிகள் இருக்கான். 3 கோடி பேர் மோடிகள் தான், 3 கோடி பேர் அமித்ஷாக்கள் தான், 3 கோடி பேர் நட்டாக்கள் தான். அதனால் ஆட்சியை கவிழுவதற்கு வாய்ப்பில்லை. ஆர்எஸ்எஸ் தான் வந்து அவங்கள மோடி வந்து வழி நடத்துது. ஆர்எஸ்எஸ் நினைச்சா இப்போ மோடி வந்து பிரதமராகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆர்எஸ்எஸ் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பது. அத்வானி தன்னுடைய இறுதி ஆசையை சொல்கிறார், நான் அரசியல் ஓய்வு பெறுவேன், ஒரு குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கேன், நம்ம ஆட்சி தான் நடக்குது. ஆனால் மோடி அதை அனுமதிக்கவில்லை. மோடி அதை அனுமதிக்கவே இல்லை. ஆர்எஸ்எஸ் அதை அனுமதிக்கலை. ஆர்எஸ்எஸ் எதை முடிவு செய்கிறதோ அதுதான் மோடி செய்வார். ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்கருத்துக்களே இல்லை. அதுதான் பிஜேபி. இது 100 ஆண்டு கால கொள்கை. அதனால் அவர்கள் வலுவான ஆட்சி கண்டிப்பாக அமைப்பார்களே தவிர இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா கண்டிப்பாக கவுந்து போயிருக்கும். இன்னொரு 30 சீட்டு வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திருந்தால் 5 வருஷம் 5 பிரதமரை பார்க்கலாம். 5 பிரதமரை பார்த்துருக்கலாம். ஒருத்தர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. மோடி கட்டுப்பாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் 1% கூட இல்லை. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்தவர். அவர் இல்லை, மோடி தலைமைத்துவம் வாய்ந்தவர் அல்ல, ஆர்எஸ்எஸ் தலைமைத்துவம் வாய்ந்தது. ஆர்எஸ்எஸ்ஸால் இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்கு வெளியில் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இராணுவத்துக்குள்ள எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நீங்கள் நேரு காலத்தில் பிரிக்கப்பட்டது, முப்படை தளபதிகளுக்கு 3 தளபதி. பிஜேபி வந்த பிறகு அதை ஒன்றாக்கினான். விமான விபத்தில் இருந்த ராவத், என்ன பிபின் ராவத், இதை காங்கிரஸால் செய்ய முடியாது. யாரால் செய்ய முடியும்? ஆர்எஸ்எஸ்ஸால் செய்ய முடியும். பிபின் ராவத்தே ஒரு பிரதமர் வேட்பாளர் தான். விமான விபத்து இறக்கலைன்னா இந்த தேர்தல் அவர் தான் பிரதமர் வேட்பாளர். இப்படி திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். இந்தியாவுக்கு வெளியில் 195 நாடுகளை நீங்கள் அலுவலகம் வைத்து இயங்குகிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். இந்தியாவுக்கு 195 நாடுகளுக்குரிய தூதரகங்களை விட நீங்கள் அந்த நாட்டை வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் மிக வேகமாக கண்காணித்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் பிஜேபி ஆட்சி கவிழ விடாமல் 5 ஆண்டு காலம் இறுதியாக்கப்படும். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். சந்தேகமும் இல்லை. ஓகே சார். இப்போ மோடி தலைமையிலான ஆட்சி வந்து இப்போ அமைஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் இப்போ மோடி தலைமையிலான ஆட்சி தான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ வலுவான எதிர்க்கட்சியாக வந்து இப்போ உட்காந்துட்டாங்க. மெஜாரிட்டி வந்து இப்போ பாதி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எவ்வளோ பெரிய வலுவான எதிர்க்கட்சியாக வந்து உட்காந்துருப்பாங்க சார் காங்கிரஸ் கூட்டணி? அதாவது காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருந்தாலுமே பிஜேபியை டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா கூட்டணியுடைய பலவீனங்கள் பூரா ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும். இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் பூராமே ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் இவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன. ஒரு லல்லு பிரசாத் யாதவ் அரசியலே எல்லாம் போயிட்டாங்க. ஏன்? மாட்டு தீவன ஊழல் ஜெயில், வாழ்நாள் பூரா ஜெயில். யூபியில் இப்போ பிஜேபிக்கு பெரிய எதிரி பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி என்ன ஆச்சுன்னே தெரியல, இருந்த இடமே தெரியும். கன்சிராமுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. கன்சிராம் பகுஜன் சமாஜ் கட்சியை யூபியில், ஹரியானாவில், ராஜஸ்தானில் பெரிய சக்தியாக மாற்றி வச்சுருந்தார். ஆனால் மாயாவதியுடைய பலவீனம், மாயாவதியினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. மாயாவதி ஒழிச்சே விட்டான் பிஜேபி. வேற யாரும் ஒழிக்கல, மாயாவதியை ஒழிச்சுக்கிச்சு. அப்போது உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்கின்ற அத்தனை விஷயங்களையும் பிஜேபி ஃபிங்கர் டிப்பில் வச்சு, அந்த எதிரிக்கு வந்து அவரோட பலம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி பலவீனமாக மாற்றுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் வேலை செய்யும். நீங்கள் உள்துறையா, உளவுத்துறையா, ஐபியா, எல்லா துறைகளும் இயங்குனா அவருடைய பலம் பலவீனத்தை அக்கு வேற ஆணு வேற பிரித்து மேய்ஞ்சிருவான். இந்த வசதி இந்தியா கூட்டணி யாருக்கும் இல்லை. ஆர்எஸ்எஸ் தான் தாய்க்கழகம் இயங்கிக் கொண்டே இருக்குது. பல பேர் அதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு கல்யாண கச்சேரியில் மோடியை போல
கட்டாரை போல், ஹரியானா சிஎம் கட்டாரை போல் பல பேர் அது வந்து பிற்போக்கு கொள்கைக்காக உழைச்சிட்டே இருக்கான். பிற்போக்கு கொள்கையை நிலைநாட்டுவதற்கு, சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு, சாதியை நிலைநாட்டுவதற்கு, பிற்போக்குத்தனத்தை நிலைநாட்டுவதற்கு உழைத்து கொண்டே இருக்கான் பல கோடி பேர். ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் அப்படி ஆளே இல்லை. அப்போ எது வெற்றி பெறும்? மோடி அணி தான் வெற்றி பெறும், ஆர்எஸ்எஸ் தான் வெற்றி பெறும், பஜ்ரங் தள் தான் வெற்றி பெறும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் இரண்டும் 100 வருடங்களாக எதிர்க்கக்கூடிய எந்த வலுவான சக்தியே இல்லையே. 100 வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 1980 கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டான். 80 ஆரம்பித்து நீங்கள் 98 பிஜேபி ஆட்சி. ஆனால் இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாருமே மாநிலத்திலேயே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. தலைமை இல்லாத ஒரு கட்சியாக நெல்லிக்காய் மூட்டையாக இருக்கு. மூட்டையை அவுத்துட்டு எல்லாம் உருண்டு ஓடிடும். மூட்டைக்குள் இருக்க வரைக்கும் தான் ஒற்றுமை. மூட்டையை அவுத்து விட்டா எல்லாம் ஓடிடுவாங்க. இதுதான் என்டிஏ கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் உள்ள ஒற்றுமை, வேற்றுமை, வித்தியாசங்கள். அப்போ யார் நிற்பா? இதுதான் பலமாக இருக்கக்கூடியவர்கள் பலவீனமாக இருக்கான், பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் பலமாக இருக்கான். இதுதான் இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்கும். நீங்கள் இப்போ அகிலேஷ் யாதவ் பற்றி, உத்தரப்பிரதேச பற்றி பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது சார். என்ன அப்படின்னா, இப்போ உலக புகழ் வாய்ந்த ராமர் கோயிலை வந்து அயோத்தியில் கட்டிட்டு உலக பார்வையே வந்து அயோத்தி பக்கம் திருப்பினாங்க. அப்படி இருந்துமே உத்தரப்பிரதேசில் வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கலையே, அங்கே வந்து அகிலேஷ் யாதவ் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு அதை பற்றி உங்களோட கருத்து சார்? அதாவது பிஜேபி யூபிக்கு வருவதற்கு முன்பே யூபியை ஆண்டவர் அகிலேஷனுடைய அப்பா முலாம் சிங் யாதவ். அவருடைய கொள்கை என்னென்னா எஸ்சி பிசி மைனாரிட்டி. அதில் அவர் சிஎம்மாக இருந்தார். எஸ்சி மக்கள், தலித் மக்கள் என்னைக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க. அடுத்து பிசி எல்லாம் யாதவ்ஸ், பெரிய கம்யூனிட்டி எங்கள் யூபியில். யூபி, பீகார் எல்லாமே யாதவ் பெரிய கம்யூனிட்டி. அப்போது அடுத்து மைனாரிட்டி முஸ்லீம்ஸ். 3 தான் சமாஜ்வாடியினுடைய பலம், பிஜேபியினுடைய பலவீனம். 3 பேரும் பிஜேபி ஓட்டு போட மாட்டான். அப்போ யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பாக இப்போ எல்லா தேர்தலையும் கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் இருந்ததே தவிர நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியெலாம் அழியோடு ஒழிக்கலாம் முடியல. எஸ்சி பிசி மைனாரிட்டி. இப்போ இந்த பிசி கூட ஜாட்டும் சேர்ந்துட்டாங்க, ராஜ்பூத்தும் சேர்ந்துட்டான். இதுதான் காணாம போச்சு. பிஜேபி வந்து விவசாயிகளை அடிப்படை விளைவிக்கிற விவசாயி விளை வைக்க முடியல. எவன் விளை வைக்கிறான்? அதானி, அம்பானி, கார்பரேட் விளை வைக்கிறான், கார்பரேட் முதலாளிகள். அப்போ அதை எடுத்து பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் 1 வருஷம் 1.5 வருஷம் அங்கே படுத்துக்கிறாங்க. எவ்வளோ போராட்டங்கள். 1500 பேர் இறந்துட்டான். டிராக்டரோட குடும்பத்தில் வந்தான், திருப்பி சடலத்தோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான். போகிற வழி பூரா அவன் சடலத்தை காமிச்சான். நியாயம் கேட்க போய் சடலமாய் திரும்புகிறான். அந்த 1500 சடலம் 1500 ஊர்கள் வழியாக, வீதிகள் வழியாக போகும்போது எல்லாம் மோடியை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணான். மக்கள் வந்து அதுக்கு பஞ்சாப்ல என்ன ஒரு சீட்டு இல்லையே, தொடைச்சி எரிஞ்சிட்டானே. பஞ்சாப் பக்கம் பிஜேபி போக முடியுமா? பஞ்சாப் வரவழி பூராமே தெளிவா இருக்கான் அவன். இந்த விவசாய போராட்டத்தை மோடி பின்வாங்கினது பஞ்சாபியர்களுக்காக தான். முழுக்க யூபியில் முலாம் சிங் யாதவுக்கு அரசியல் பின்னணி இருந்ததோ அது அவன் மகனுக்கு அந்த மக்கள் கொடுக்குறான். அதுதான் யூபியில் பிஜேபி பாதிக்கு மேல் அடி வாங்கினது. இப்போ மக்கள் வந்து திமுகவை தவிர வேற எந்த கட்சியுமே ஆதரிக்கலையா? ஏன்னா 40க்கு 40 அப்படின்னும் போது மக்கள் எந்த ஒரு கட்சிக்குமே வந்து சப்போர்ட் இல்லாமல் வெறும் திமுகவை மட்டுமே ஆதரிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ போர்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, நான் முதல்ல சொன்ன பதில் தான். மோடியை எதிர்ப்பதற்கு திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் தங்களை இணைத்துக் கொண்டன. அதுதான் இங்கே 40க்கு 40 கிடைச்சதுக்கான ரகசியம். அதான் ரகசியம். உன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு ஹிட்லரை போய் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான். என்னையா யுத்தத்தை ஆரம்பித்து 1 வாரம் கூட ஆகலை, பிரான்ஸு, பிரிட்டன், இட்டாலி, நார்வே எல்லாம் ஐரோப்பா கண்டமே 1 வாரத்தில் விழுந்துருச்சியா? என்ன ரகசியம் என்ன? ஒரு நிருபர் போய் கேட்குறான். நம்ம மாதிரி ஒரு ஆள். இது எங்கே நடக்குதுன்னா 3வது மாடியில் நடக்குது. அப்போது ஹிட்லர் ஒரு சிப்பாயை கூப்பிடுறான். இவன் தான் என்னுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம் இவன் தான். என்னுடைய ரகசியம் இவன் தான் ரகசியம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறான். இவன் நான் எதை சொன்னாலும் செய்வான். ஓடி போய் குதிச்சிரு அப்படின்னா குதிப்பான். டெஸ்ட் பண்ணுறியாங்கிறான்.
ஓடி போய் குதிச்சிருக்கிறான் அந்த இராணுவ வீரன். குதிச்சிருக்கா. ஓடுறான் குதிக்கிறதுக்கு, ரிப்போர்ட்டர் பின்னாடியே ஓடுறான். யோ குதிச்சினா செத்துருவேன், குதிக்கலினாலும் செத்துருவேன். ஆமாம், குதிச்சா செத்துருவேன், குதிக்கலினாலும் செத்துருவேன், பை ஆர்டர். இதுதான் ஹிட்லருடைய வெற்றி. அதுதான் திமுகவுடைய வெற்றியின் ரகசியம். என்ன? மோடி எதுக்கிற ஆட்கள் பூரா எங்கே போய் சேர்ந்துட்டாங்க? திமுக கூட. சீமாங்கிட்ட ஒன்றும் பெருசாக டெல்லிக்கு போக முடியாது. பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா பிஜேபி மோடி தான் பிரதமர் ஆவார். அதிமுக கூட்டணி எப்போ வேணுமாலும் போயிடும். மக்கள் சந்தேகத்தோடு பார்க்குறான். ஒருவேளை ஏன்னா எடப்பாடி அங்கேருந்து தானே வெளியே வந்தார். அதனால் நம்பிக்கைக்குரிய ஆளல்ல எடப்பாடி. யார்? முஸ்லீம், கிறிஸ்துவன், கம்யூனிஸ்ட், தலித்து எல்லாம் நம்பிக்கையான ஆள். யாரையா? அறிவாலயம். எங்கே எல்லாம் அடிக்கிற புயலில் அறிவாலயம் தாழ்வாரத்தில் போய் எல்லாம் ஒதுங்கிட்டான் மலைக்கு. ஒதுங்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. இந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஆள் இல்லை. ஜெயலலிதா இருந்தால் நிலைமையே வேற. அங்கே ஒரு ஏடிஎம்கேல ஒரு ஒரு தலைமை இல்லாமல் போச்சே சார். அப்படித்தான் இருக்கும். எம்ஜிஆர் செத்து போனவர் ஜெயலலிதா தலைமை தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. சினிமாக்காரி, ஆட்டக்காரி, பாட்டக்காரி, போட்டுக்காரின்னு கருணாநிதி போட்டு வெளுத்தாரு. அதிமுக ஜெயலலிதா காப்பாற்றலையா? இப்போ எடப்பாடி காப்பாற்று. எடப்பாடி நம்பி தானே 66 எம்எல்ஏ ஓட்டு ஜெயிச்சான் மக்கள். இப்போ இந்த நடந்த 21 தேர்தலில் 66 எம்எல்ஏங்க. யார் நம்பி ஓட்டு போட்டான்? கட்சி நடத்துவான் மக்கள். எடப்பாடி நம்பி தானே. சசிகலா நம்பியா? சசிகலா பின்னாடி ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. குக்கருக்கு பின்னாடி 2 எம்எல்ஏ கூட கிடையாது. முதலமைச்சராக ஜெயலலிதாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அடையாளம் காட்டப்பட்ட ஓபிசிக்கு பின்னாடி பலாப்பழமே அங்கே எல்லாம் சுளையெல்லாம் மொய்க்குது, ஆளே இல்லையே. அப்போ அதை எடப்பாடி தக்க வைத்து கொண்டார். அந்த உரிமை கொண்டாடுறதுக்கே கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இப்போ ஓபிஎஸ்க்கு. அதனால் பிஜேபி எதிர்ப்பு தான் திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கிறது. சார், தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தேரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அவங்களோட நிலைப்பாடுலாம் வந்து எப்படி சார் இருக்கும் பின்வரும் காலங்களில்? இப்போ அடுத்தது எலெக்ஷனில் வரப்போகுது. இல்லை, 26 தேர்தல் பிஜேபி தனித்து தான் நிற்கும். பிஜேபியோடு திமுகவும் கூட்டணி சேராது, அதிமுகவும் கூட்டணி சேராது. போட்டியே 2 பேருக்கு தான். இதில் சீமானோ பிஜேபியை களத்திலேயே இல்லை. ஏன்னா 20% வாக்கு வைத்திருக்கிற அதிமுக, 20% வாக்கு வைத்திருக்கிற திமுக, 20% வாக்கை வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகள். இந்த கூட்டணி கட்சிகள் எந்த பக்கம் அதிகமாக இணைதோ அவர்கள் தான் வாக்கு அறுவடை செய்ய முடியும். ஆனால் திமுக மீது அதிருப்தி வாக்கு அதிமுக போகும். திமுக கூட்டணி கண்டிப்பாக உடைபடும். பிஜேபி அந்த கூட்டணியை சேர்த்த மாட்டார். ஏன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகள், தலித்துக்களை விட பிஜேபி வாக்கு ஒன்றும் அதிகமாக இல்லை. பிஜேபி சேர்த்தா இந்த வாக்கு பூரா வெளியே போயிடும். அப்போ எது லாபம்? பிஜேபி சேர்க்காமல் இருப்பது தான் லாபம். நீங்கள் 2 கம்யூனிஸ்டுகள் 5%, தலித்து 4, வைகோ, திரு வேல்முருகன், இப்படி ஒரு 25% வாக்கு திமுக இருக்குது. திமுக மீது அதிருப்தியும் இருக்குது, அதிருப்தி வாக்கு இருக்குது. அது அதிமுக தான் வரும். எப்படியும் பாமக, பாஜக இல்லாத கூட்டணி நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன். அப்போது அதிமுக பக்கம் இந்த கூட்டணி மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கிற பொழுது கண்டிப்பாக அதிமுகவினுடைய அதிருப்தி பிஜேபி ஒன்று தான். பிஜேபி இல்லைன்னா அதிமுகவை அந்த முஸ்லீம் கிறிஸ்துவ மக்கள் அதிமுக ஓட்டு போட்டுருவான். அப்போ அதிமுக தான் 2026 ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கூட்டணி கட்சி கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு இது திமுகவுக்கு இப்போ கிடைத்த பெரும்பான்மை கண்டிப்பாக உடைந்து பாதி எங்கே போகும்? அதிமுகவுக்கு போகும். அதிமுக போச்சுன்னா இந்த அளவுக்கு திமுக மாபெரும் வெற்றியெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் கிடைக்காது. அப்போ அதிமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 2 வருடத்தில் உருவாயிரும். 2026 கண்டிப்பாக உருவாயிரும். ஏடிஎம்கே தான். அதிமுக அதிருப்தி ஒரே விஷயம் பிஜேபி தான். பிஜேபி இல்லைன்னா அதிமுகவை மக்கள் ஏற்றுக்குவோம். ஓகே சார்.
இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கலை, இருந்தாலுமே வந்து அதிக ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. மக்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தில் வந்து கூட அவர் வந்து ஒரு அங்கீகாரம் வந்து வாங்கிட்டார். 6% இருந்தது வந்து இப்போ 8% மாறிடுச்சு. இப்போ அவரெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது 3 வருஷம்தான் ஆச்சு அண்ணாமலை அரசியலுக்கு வந்து. அண்ணாமலை அரசியலுக்கு வந்து பிஜேபி ஒரு பிற்போக்குத்தனமான கட்சி, சாதி கட்சி, சனாதன கட்சி, பார்ப்பனர்களுடைய கட்சி. இது சீமானோட அதிகமாக வாக்கு வாங்குது. அப்போ சீமா 15 வருஷமாக கட்சி வச்சுருக்காரு. தமிழ் தேசிய கட்சி, தமிழர்களுக்கான கட்சி, ஈழத்துக்கான கட்சி. ஏன் பிஜேபிக்கு முந்தி இருக்கணுமே? பிஜேபி கூட இருக்கிற கூட்டணி கட்சி பூராமே லெட்டர்பேடு கட்சி தான். எல்லாமே அகில இந்திய அரசியல் பேசக்கூடியவர்கள். அப்போது சீமானுடைய அரசியல் பிஜேபி வாங்கியதை விட அதிகமாக வாங்கியிருக்கணும். 5.5 7 இது ஒரு வாக்கு சதவீதமே அல்ல, 20% நிரந்தர வாக்கு வங்கி. அதை 15 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கணும். பட் வரல இன்னும். அண்ணா கட்சி ஆரம்பித்தார் 49ல், 67 ஆட்சியை பிடிச்சிட்டார். எத்தனை வருஷம்? 18 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டார். இப்போ சீமா கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கலையே. ஏன்? மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகலை. 6 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. இப்போ வாங்கியிருக்கிறது 6ஆக பிரிங்க. எவ்வளோ தொகுதிக்கு எவ்வளவு? 10,000 ஓட்டு. இது ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லையே. இல்லை. சீமா மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரவில்லை. பிஜேபி சேர்ந்த அளவு கூட போய் சேரவில்லை. இதுதான் சீமானுடைய நிலை. இப்போ நடிகரும் டிவிகே கட்சியின் தலைவருமான இப்போ வந்து அரசியல் பண்ண போகிறேன், அரசியல் முழுவதுமாக இறங்க போகிறேன் அப்படின்னு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் வந்தால் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் சார்? இல்லை, அவர் அரசியலுக்கே வரமாட்டார். 26ல் வரப்போகிறேன். இல்லை 26 கேட்டால் அப்புறம் அடுத்து 31 சொல்லுவார். தேர்தலில் வந்திருந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கே வந்திருக்கணும். அரசியல் என்பது நேரம் பார்த்து ஜோசியம் பார்த்து சொல்லுவதல்ல அரசியல். அரசியலுங்கிறது 24 மணி நேரம் மக்களுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்குது. போராடிட்டே இருக்கான், விலையேறிட்டே இருக்குது. 2 வருஷம் விலையேறாதா? 2 வருஷம் மக்களுக்கான பிரச்சனை இருக்காதா? 2 வருஷமாக அரசியல் தேவைப்படாதா? விடிஞ்சதும் தூங்க வரைக்கும் அரசியல் தானே. இதில் 2 வருஷம் ஓய்வு எடுக்கிறேன்னு ஒரு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இல்லை, அந்த அரசியல் நடைபாடெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காருங்களா? இல்லை, 2 வருஷம் பார்க்குறவன் அரசியல்வாதி அல்லவன். 2 நிமிஷம் கூட பார்க்காத வந்து அரசியல்வாதி. மக்கள் பாதிக்கப்படுறான்னா அப்போ ரோட்டுக்கு வரவன் தாங்க அரசியல்வாதி. எத்தனை அரசியலை பார்க்குறோம்? போராடி ஜெயிலுக்கு போகிறான், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம். இல்லைங்க 2 வருஷம் நான் எனக்கு வேலை இருக்குது. அது அரசியல்வாதி இல்லை, அது ஒரு கார்ப்பரேட் வாதி. இவர் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற இவர் ஏழை எளிய மக்கள், வியர்வை நாட்டம் அடிக்கிற மக்கள், அழுக்கு சட்டை, என்ன காஞ்ச தலையோட இருக்கிறனுடைய அரசியலை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் விஜய் ஒரு அலங்கார பொம்மையை தவிர ஒரு அரசியல்வாதியாக அல்ல. அப்போ யார் முதலமைச்சர்? நீங்கள் மக்கள் பூரா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆக்கிறது தான் அவருக்கு ஓட்டு போட்டான். ஜெயலலிதா வேண்டாம், கருணாநிதி வேண்டாயா, நீதாய முதலமைச்சர். இவர் யாரை முதலமைச்சராக போனார்? ஜெயலலிதா முதலமைச்சராக போனார். அதோட ஒரு கதை முடிஞ்சுது. அதான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டா. அதுதான் அரசியல் சார். மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கான் சார் மக்கள். ஜெயலலிதாவை வேண்டாம், கருணாநிதி வேண்டாம். என்ன சொன்னார் விஜயகாந்த்? மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோட கூட்டணி. அப்புறம் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறேன். ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கு உதவும் வேலை. மக்கள் என்ன சொன்னான்? உன்னை முதலமைச்சராக்குறேன்னா இல்லையா? கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாட்டு தாங்க விஜயகாந்த். நீ இல்லை நான் ஜெயலலிதா முதலமைச்சர், அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த கட்சி அழிஞ்சு போச்சு. இப்போ விஜய் சீமாங்கதையும் அப்படி தான் போகும். ஏன்னா முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு அண்ணாவுக்கு 18 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆருக்கு 18, மறுபடியும் 5 வருஷம், 22 வருஷம் தேவைப்பட்டது. எம்ஜிஆரை விட பெரிய தியாகியா விஜய் இல்லையே. அதனால் அரசியல் என்பது ஒரு முள் கிரீடம். இவர் ஒரு மலர் கிரீடம் நினச்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி அரசியல் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை ஜெயிலில் இருந்திருக்காங்க, எத்தனை குண்டாஸு, போராட்டங்கள், வேதனைகள். இவர் கேரவான் வண்டியை விட்டு இறங்கவே மாட்டார். இவருக்கும் தமிழக அரசியலுக்கும் நீங்கள் சுட்டு போட்டாலும் வராது.
இப்போ வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கிற இப்போ விஜயை பற்றியும் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால மட்டும் நம்ம கட்சி ஆரம்பிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. தவறான ஆலோசனைகள், தவறான ஆலோசனைகள். அந்த ஆலோசனை வெற்றி பெறாது. ரஜினியே உள்ள வள்ளியே வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரலீங்களா? அவருக்கு தெரியும். அதே தான் விஜய்க்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரொம்ப கடுமையானது. ரொம்ப கடுமையாக ஜெயலலிதா வர சொல்லுது விஜயை, கொடநாட்டுக்கு போகிறாரு, அதுமா பார்க்கலையே. 750 கிலோமீட்டர் பார்த்து வந்து இப்போ உள்ளே உட்காந்து பார்க்க முடியாது, விரட்டி விட்டுருச்சு. அதான் இதுதான் அரசியல். இதே எடுத்து அரசியல் பண்ணுவாரா விஜய்? அன்னைக்கே ஜெயலலிதா இது பண்ணியிருக்கணும், பண்ணலை. இன்றைக்கும் பண்ண மாட்டார். இதுதான் விஜய். இப்போ அதே மாதிரி மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் வந்து கமல்ஹாசனும் அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டார், இறங்கி இப்போ கட்சியெல்லாம் நடத்தி போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவருக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்காம, மக்கள் சப்போர்ட் இல்லாமல், அவரும் இந்த ஃபேன் பேஸை மட்டுமே நம்பி வந்து தானே கட்சி நடத்திட்டு இருந்தார். இப்போ அது கூட இல்லாமல் போச்சே சார். இல்லை, அவர் கட்சி அவரே அழிச்சிக்கிட்டார், வேற யாரும் அழிக்கலை. தேர்தல் நிற்காமல் இப்போ திமுக போய் எப்படியாவது எம்பி சீட் கொடுக்கணும்னு கெஞ்சுறாரு. திமுக திரும்பியே பார்க்கல, வழிக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு. இதுதான் சினிமாக்காரர்களுடைய அரசியல். நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அது எம்ஜிஆரோடு முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆரை வந்து நடிகனாக பார்க்கல, ஈழத்துக்கு கவிஞன் தான் சொன்னான், ஈழத்தமிழர்கள் சொல்லுவான். கருணாநிதியை தலைவன் என்று நம்பி வந்தோம், நடிகனாக இருக்கிறான். எம்ஜிஆரை நடிகர் என்று நம்பி வந்தோம், தலைவனாக இருக்கிறான். இதுதான் தலைவனாவது ரொம்ப சிரமம். நடிகனாவது 100 கோடி ரூபா இருந்தால் முதலமைச்சர் ஆயிடலாம், எது வேண்டுமானாலும் ஆயிடலாம். அதனால் விஜய் அரசியலுக்கு வரவே மாட்டார், எந்த காலத்திலும் வரமாட்டார். சரி சார், அடுத்த கேள்வி போகலாம் சார். இப்போ தொடர்ந்து 3வது முறையாக வந்து இப்போ மோடி தலைமையிலான ஆட்சி வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. இது வந்து ஒரு சர்வாதிகாரி ஆட்சின்னு அப்படின்னு மக்கள் மனநிலை மேலே நினைப்பாங்களா? இல்லை, இப்போ ஆட்சி அவர் தான் பிரதமர். 10 ஆண்டு காலம் நடந்த ஆட்சியை இப்போ நடத்த முடியாது. எதிர்க்கட்சியும் வலுவாக இருக்கான், அவரும் கூட்டணியோடு இருக்கார். 2 மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அப்புறம் இப்படி பழைய டிக்டேட்டராக நடக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. நாடாளுமன்றம் எதிர்க்கட்சிகள் பலமாக வந்துட்டான். பலமாக இருந்த மோடி பலவீனமாக போயிட்டார். 2 மைனஸ் பாயிண்ட் மோடிக்கு. அப்புறம் இப்படி சர்வாதியாக இருப்பார். அவர் உட்கார்றதுக்கு முந்தி 243 வச்சு 43 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிற அவர் ஒரு 15 சீட் இருக்கிறவர் பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவர் உட்காரார். பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதுதான் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி மோடியினுடைய நிலை. மோடி இப்போ அதிகாரம் இல்லாமல், அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் குவிக்கப்பட்ட அந்த அதிகாரம் இப்பொழுது பரவலாக்கப்பட்டு விட்டது. அதனால் பழைய மோடியாக இந்த புதிய மோடியை பார்க்க முடியாது. பக்குவப்பட்ட மோடியாக, சர்வாதிகார மோடியாக இல்லாமல் கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரும் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சார், இப்போ வந்து பிஜேபி ஆட்சி வந்து ஒரு இந்துத்துவ ஆட்சியா சார்? அதனால தான் மக்கள் மனநிலையெல்லாம் மாறி இப்போ வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே கூட ரொம்ப உங்களுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாமா? இல்லை, பிஜேபி இந்துத்துவ அமைப்புங்கிறது அவன் டிக்ளேர் பண்ணிய ஆர்எஸ்எஸ் 2 பேரும் தான் அப்படி தான் நடத்துகிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது என்பது தான் இந்த தேர்தல் நமக்கு சொல்லுகிற பாடம். படிக்கிற இளைஞன் பிஜேபியை எதிர்ப்பான், அறிவு வந்த மக்கள் பிஜேபியை ஆதரவு தர மாட்டான். பிஜேபி ஒரு பிற்போக்குத்தனமான இயக்கம், மோடி ஒரு கார்ப்பரேட் முகம், மோடி அதானியினுடைய நண்பன். இப்படி மோடியை பொறுத்த வரைக்கும் மோடியினுடைய சர்வாதிகார முகம் களையிலிருந்து போய்விட்டது, அடையாளம் இழந்து போய்விட்டது. அதனால் இனி ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ அடக்கித்தான் வாசிக்கும். இந்துத்துவா கொள்கைகளை 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைப்படுத்தியதை போல இனி நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. நாடாளுமன்றம் வலுவாக இருக்குது எதிர்க்கட்சிகளால். மக்கள் இன்னும் அதிகமாக கொண்டு போயிடுவான். பல மாநிலங்கள் கையை விட்டு போயிடும். பிஜேபி ஜெயிச்ச பல மாநிலங்கள் கையை விட்டு போயிடும். யூபியே முழுமையாக கையை விட்டு போயிடும். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் அச்சப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்? மக்கள் அறிவு வளர வளர பிஜேபி வெளியேறி கொண்டே இருக்கும் மனித மண்டைக்குள்ளே, மனித மூளைக்குள்ளே. ஏன்? இருட்டாக கிடந்தது. அதுதான் பிஜேபியோடைய கொள்கை. இப்போது கல்வி அறிவும் பகுத்தறிவும் அரசியலும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் போக போக
துருவ் ரத் ம் ஒரு சாதாரண நம்மளை போல ஒரு யூடியூபர் 2.5 கோடி பேரை வச்சுருக்கா மோடி எதிர்ப்பாளராக. இந்தி பேசுகிற மாநிலங்களில் அப்போது அறிவு வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. இது நமக்கு உண்மையாகவே ஒரு ஆறுதல் படக்கூடிய செய்தி. இது மேலும் மேலும் வளருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நோக்கி நாம் நகர்த்த வேண்டும். சரி சார். சார் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களோட அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி, வணக்கம்.